ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு saree தான் ஆர்டர் போட்டிருக்கேன். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் இதில் நான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு அவங்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம். அதுலேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஓப்பன் பண்ணல. சரி, பார்சல் வந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன முக்கியமான விஷயம், எதுக்காக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா, இது பார்த்திங்கன்னா நான் சனிக்கிழமை அன்றைக்கி ஆர்டர் போட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. இன்றைக்கி தான் வந்திருக்கு. அது பெரிய விஷயம் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே மீஷோவில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவேன். வேறு எதுலேயும் ஆர்டர் பண்ணதில்லை. இது இந்த ஐடி இதெல்லாம் கேட்டாங்க. உள்ளே போய் ஆர்டர் பண்ணும்போது எல்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் அமௌண்ட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு இது பண்ணும்போது ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. அதில் என்னாச்சு, அமௌண்ட் வந்து நான் அமுச்சு விட்டேன். 551 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லிட்டு இதோட அந்த சாரியோட அமௌண்ட்டு. இதை நான் அமுச்சிட்டு மறுபடியும் ரிட்டன் அமுச்சிட்டேன். 2 டைம் வந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. கரெக்டாக வந்து லக்ஷ்மி பொட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அது போயிடுச்சு. அந்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து நான் அவங்களுக்கு அமுச்சு விட்டுட்டேன். அந்த யூபிஐ நம்பர் இருக்கும் இல்லையா, அதனால் அதை நான் அமுச்சு விட்டுட்டு, இந்த மாதிரி அமௌண்ட் வந்து 2 டைம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, இல்லைங்க ஒரு அமௌண்ட்டு தான் வந்திருக்கு, இன்னொரு அமௌண்ட்டு வரல, ஒரு 4-5 நாள் பாருங்கள், அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இன்னுமே வந்து அமௌண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போன வாரம் சனிக்கிழமைனா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், ஆமாங்க 5 நாளோ 6 நாளோ ஆயிடுச்சு நம்ம ஆர்டர் போட்டுட்டு. அமௌண்ட் வந்து ஆனால் இன்னும் ரிட்டன் வரவே இல்லை. மறுபடியும் அவங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி 4-5 நாள் வெயிட் பண்ண சொன்னீங்க, அமௌண்ட் இன்னும் வரல, என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லைங்க, அது உங்களுக்கு பேங்க்கே ரிட்டன் பண்ணிடும் அப்படின்னாங்க. பேங்க் எப்படி ரிட்டன் பண்ணணுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட்டு போயிடுச்சு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் 2 டைம் போனதே அவங்களுக்கு அமுச்சு விட்டுட்டேன். அப்புறம் எப்படி பேங்க் அந்த அமௌண்ட்டு கொடுக்கும்? இப்போது ஒருத்தங்களுக்கு அமௌண்ட்டு போட்டோன்னா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு தானே போகும். அவங்க பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டை ரிட்டன் பண்ணிடணும், இல்லைன்னா இது ஒரு ஆன்சர் பண்ணணும் இல்லையா. ஆனால் அவங்கள நான் தப்பாக சொல்லலை. நான் என்னென்னா, மறுபடியும் இது போட்டப்போ இன்னொரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்னும் திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நான் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு அமௌண்ட்டாக கொடுக்கலனா கூட எனக்கு இன்னொரு saree நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதை கொடுத்துருங்க, ஆனால் அமௌண்ட் வந்துருச்சு, ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். திங்கக்கிழமை அன்றைக்கி தான் தெரியும் அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்களா, இல்லை அதுக்கு பிறகு saree கொடுப்பாங்களா, இல்லை வரவே இல்லைன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் உங்களுக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு போட்டு அவங்க உங்களுக்கு இது மாதிரி ரிட்டன் கொடுத்துருக்காங்களா, இல்லை வேறு எதுலையாச்சும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா, இந்த மாதிரி அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நம்ம இந்த மாதிரி இதில் வாங்கிறதுக்கு பதிலாக நேரில் போய் வாங்கிக்கலாம். நேரில் இங்கே இருக்க கடைங்களில் இதெல்லாம் பார்த்தா சேம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். நம்ம அழகாக இருக்குங்கிறதுக்காக தான் வாங்குகிறோம். இருந்தாலும் அதில் இவ்வளோ ஆபத்தும் இருக்குது. நம்ம தெரியாமல் பணம் போட்டுட்டு அவங்கக்கிட்ட 10 நாள் 5 நாளுன்னு திருப்பி நம்ம கேட்கணும். நம்ம 10 டைம் ஃபோன் பண்ணால் தான் ஒரு டைம் எடுப்பாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் இதில் நிறைய ரிஸ்கெல்லாம் இருக்குது. நீங்களும் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு, அவங்க எங்களுக்கு அமௌண்ட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு யாருக்காச்சும் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த saree அப்படியே இந்த வீடியோலேயே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எடுங்க, அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா அப்படி இதில் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அவங்க வீடியோ கேட்பாங்க இல்லையா, அதனால் இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த saree தான் அவங்க இதில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 551 ரூபா. சாரியோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது 649 ரூபா போட்டிருக்கு. ஆனால் அவங்க வந்து 551 ரூபா வந்து அவங்க பேஜில் போட்டிருந்தாங்க. அவ்வளோதான் இதை கொடுத்தேன். saree ஓகேங்க, saree நல்லா தான் இருக்குது. saree எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்கிற அளவுக்கு
கொடுத்த காசுக்கு அது ஒர்த்தாக தான் இருக்குது. கட்டும்போதும் நல்லாயிருக்குன்னு தான் ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி மீஷோவில் இதே டோலா சில்க்ஸ் தான் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்க, அமௌண்ட் மட்டும் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு திங்கக்கிழமை நைட்டு வீடியோ போடுவேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சாரீ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி, கலர் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.